Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது potato biryani, உருளைக்கிழங்கு பிரியாணி. இது அதுக்கான ingredients. எண்ணெய், பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, முந்திரி, ஜீரகம், மிளகு, கடல் பாசி, பாசுமதி ரைஸ், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நெய், ஜீரகத்தூள், ginger garlic paste, biryani masala, தயிர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. எடுத்து வச்சிருக்க ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ரைடு ஆனியன் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு அது காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஃப்ரை பண்ண ஆனியனை எடுத்துருங்க. இப்போ அதே தவாவில் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், இலை, கடல் பாசி, லவங்கம் பூ, பட்டை, ஏலக்காய், அப்புறம் நம்ம வச்சுருக்க முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நாள் வறுத்து வச்சுட்டு கூட கடைசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ அந்த பொட்டேட்டோ, தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கும். கொஞ்சம் கலக்கி விடுங்க. ஒரு 3 minutes வேகட்டும். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு பொறுத்து. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால் 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலக்கி விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தயிர் சேர்த்துருங்க. தயிரையும் சேர்த்து நீங்கள் கலக்கி விட்டுலாம். நான் அப்படியே விட்டுருக்கேன், நீங்கள் கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அது ஒரு லேயர் போட்டுடுங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த லேயராக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டஃப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாசுமதி ரைஸு, அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ரைட் ஆனியன் ஒரு லேயர் போட்டுடுங்க. இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அகெயின் அது ஒரு லேயர் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் காமனாக எவ்வளோ எடுப்போம்னா பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே 1 கப் எடுத்தோம்னா 1.5 கப் வாட்டர் எடுப்போம். இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் நான் 1.5 கப் வாட்டர் எடுக்க போகிறேன். வாட்டர் விடுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது மேலே மீதி வச்சுருக்க ஸ்டஃப் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஃப்ரைட் ஆனியனாக இருக்கட்டும், இல்லை கொத்தமல்லி புதினா என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு லிட் போட்டுடுங்க. 2 விசில் கொடுங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ரைஸ்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் நம்ம ஸ்பேச்சுலாவோட பேக் சைடில் உடையாமல் கலக்கி விடுங்க. ஏன்னா நம்ம லேயராக போட்டுக்கலாம், எல்லா மசாலாவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கீழே போயிருக்கும். இப்போ நீங்கள் வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபுட் குயின் 369ஓட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.